ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विपदैर्वेदपारगैः सा मे वसति जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रम् अद्देशिकं चापि नमामि विद्यै। ॐ सहना भवतु सहनो भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. தந்தைதாயாவானும் சார்கதீங்காவானும் அந்தமிலா இன்பமக்காவானும் எந்த உயிர் தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோணாகுவானும் குரு. கோவிலூர் சிதம்பர ஞானதேசிக சுவாமிகள் அருளிய லக்ஷணாவிருத்தி என்ற பிரம்ம நாமாவளி. நிர்குண பிரம்மத்தினுடைய லக்ஷணங்களை நாமங்களை ஒன்றொன்றாக எடுத்துக்கொண்டு விவரித்து வருகின்றார். சென்ற வகுப்பில் இறுதியாக பார்த்தது நிர்விசேஷன், எவ்விதமான விசேஷமும் இல்லாதது, அனைத்திற்கும் விசேஷமாக இருக்கிறது. இந்த உலகம் நாமரூபங்களோடு கூடியதாக இருக்கின்றது. அந்த நாமரூபங்களுக்குள்ள பேதங்கள் இருக்கு. அந்த பேதம், அந்த அடையாளங்கள், அதை வைத்துக்கொண்டு ஒன்றொன்றையும் நாம் வேறுபடுத்தி சொல்லுகின்றோம். ஆனால் பிரம்மம் அனைத்திற்கும் ஆதாரமாக அமூர்த்தமாக இருப்பதால் வாஸ்தவமாக அதற்கு எவ்விதமான விசேஷமும் இல்லை. ஆகவே நிர்விசேஷம், எந்த விதமான பேதமும் இல்லாமல் ஒன்றேயான வஸ்துவா ஆத்மா பிரம்மம் இருக்கிறதுனால அங்கு விசேஷம் எதுவும் சொல்ல முடியாது. ரெண்டாவது இருக்கிறதுல தான் விசேஷம் சொல்ல முடியும், ஒப்பிட முடியும். இரண்டாவது அப்படி ஒன்று இல்லை. இரண்டாவதாக இருப்பதாக தோன்றுகின்ற உலகம் வெறும் தோற்றம் மாத்திரம், கல்பனையானது. ஆகவே வாஸ்தவமாக இரண்டாவது இல்லை. ஆகவே இதை விசேஷித்து சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. அடுத்த லட்சணம் அத்வைத்தன். துவைத்தம் இல்லாமல் இரண்டற்று ஒன்றாய் இருக்கின்ற பரம்பொருள் ஆத்மா. அதனால் அது இரண்டற்றது அத்வைத்தம், அதை உடையது அத்வைத்தன். இங்கே நிதித்தியாசனமாக இந்த ஜீவன் தன்னை ஆத்மாவாக புரிந்து கொண்டு ஆத்ம லட்சணத்தை சிந்தனை பண்ணுறதுனால நான் அத்வைத்தன் என்று ஜீவன் சிந்தனை செய்கின்றான். பாடல் 106. த்விதம் என்பது இரண்டு, இரண்டது அற்றது. அத்விதமாம் த்வித ஜகம் இலகளின் அத்விதம் என்பது எவ்விதம். புவியில் மரம் செடிகள் முதல் ஆனது எல்லாம் உதித்து பூமியிலே இருந்து புவியாக அழிந்திடல் போல் அவித்தைகளில் தோன்றும் சகம் அறியும் சாட்சி ஆன நமில் உதித்திருந்தே அழிந்து விடலாலே தவறில் அறிவாம் தனைப்போல் பின்னை ஒரு வஸ்து தான் இலதாதலின் நாமே அத்வைதன் ஆகும். த்விதம் என்பது இரண்டு, இரண்டதற்றது அத்விதமாம் த்வித ஜகம் இலகளின் அத்விதம் என்பது எவ்விதம். புவியில் மரம் செடிகள் முதல்
ஆனது எல்லாம் உதித்து பூமியிலே இருந்து புவியாக அழிந்திடல் போல் அவர் அவத்தைகளில் தோன்றும் ஜகமறியும் சாட்சியான நமில் உதித்திருந்தே அழிந்து விடலாலே தவறில் அறிவாம் தனைப்போல் பின்னை ஒரு வஸ்துத்தான் இலதாதலின் நாமே அத்வைதன் ஆகும். த்விதம், த்வி என்பது இரண்டு. த்விதம் என்றால் அதனுடைய பொருள் இரண்டு. அதிலிருந்து வந்தது தான் டூ. இந்த த்விங்கிற சம்ஸ்கிருத பதத்தில் மூலத்திலேருந்து வந்தது தான் இங்கிலீஷில் டூ அப்படிங்கிறது. டூ த்வி தான் டூ ஆயிடுச்சு, த்ரீ தான் த்ரீ ஆயிருக்கு. அதே தான். சாருங்கிறது தான் ஃபோர்னு ஆயிருக்கு, பாஞ்சுங்கிறது தான் ஃபைவ் ஆயிருக்கு. மூலம் அதுதான், உண்மையாக தான், நான் சும்மா கற்பனைலாம் சொன்னேன். அது எல்லாம் சம்ஸ்கிருத மூலத்திலிருந்து நிறைய சப்தங்கள் ஆங்கிலத்தில் இருக்குது. ஆங்கிலத்தில் பல சொற்களுக்கு மூலம் கிரீக், லத்தீன் மாதிரி சான்ஸ்கிரிட்டும் இருக்குது. அதனால் இரண்டு என்பது, த்விதம் என்பது இரண்டு. இரண்டது அற்றது அத்வைத்தமாம். எதுக்கு இரண்டாவது இல்லையோ அத்வைத்தம். ஏக்கம் அப்படின்னு சொன்னால் ஒன்று வரும். ஒன்று சொன்னாலே இன்னொன்று இருக்கிற பொழுது தான் ஒன்று சொல்ல முடியும். அதனால் ஏக்கம் ஏவ அத்விதீயம்னு உபனிஷத்து லக்ஷணம் சொல்லுது. ஏக்கம்னு முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் அத்விதீயம்னு சொல்லுது. ஏன்னா ஏக்கம்னாலே 2, 3, 4 இருக்கிற பொழுது ஒன்று பிரிக்க முடியும். ஒன்று இருக்கிற பொழுது ஒன்று சொல்கிறதுக்கு அவசியம் இல்லை, இருக்கிறதே அந்த ஒன்று தான். அதனால் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே சமயம் ஒன்றும் சொல்லலைன்னா ஒன்றும் இல்லைன்னு சூன்யமாயிரும். அதனால் ஒன்றும் இல்லைன்னா ஒன்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னா அப்போ ஒன்றுமே இல்லையாங்கிற கேள்வி வரும். அதனால் ஒன்று சொல்லிட்டு ஒன்று சொன்னால் அப்போ 2வது 3வது இருக்காங்கிற அடுத்த கேள்வி வரும். ஆகவே இரண்டற்றதுங்கிற அடுத்த வார்த்தை உபனிஷத் சொல்லுது. இப்போ ஒன்றும் இல்லைங்கிறதும் இல்லை, 2, 3 என்பதும் இல்லை என்ற லட்சணம் பிரம்மம் அப்படி இருக்கின்றது. அதனால் அத்வைத்தம் இரண்டற்றதாக இருக்கின்றது. அதனால் இரண்டற்றதான ஒன்றாக இருக்கிறதுங்கிறதுல இரண்டற்றதாக, ஒன்றும் இல்லாததாக இல்லாமலும் இரண்டாவது இருப்பதாக இல்லாமலும் இருக்கின்றது. அதனால் ஒன்றுமே இல்லை என்பதும் இல்லாமல், 2, 3 என்று பல இருப்பதாகவும் இல்லாமல் ஒன்று இருக்கின்றது. அப்படி ஒரு வஸ்து இருக்கு, அவ்வளோதான். அத்வைத்தமாம். அப்படி எது இருக்கோ அது அத்வைத்தமாம். த்வித ஜகம் இலகலின் அத்விதம் என்பது எவ்விதம். அந்த பிரம்மம் ஒன்றாக இருக்கட்டும், ஆனால் இரண்டாவதாக உலகம் இருக்கே, இரண்டாவதாக உலகம்னு ஒன்று இருக்கிற பொழுது பிரம்மத்துக்கு சமமாக இன்னொரு பிரம்மம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உலகம்னு ஒன்று இருக்கே, அது 2வது வஸ்து தானே. அப்படி ஏன் சொல்லக்கூடாது? ஏன்னா விசிஷ்டாத்வைதிகள் அப்படித்தான் சொல்கிறாங்க. விசிஷ்ட அத்வைத்தம்னா என்னது? விசிஷ்ட அத்வைத்தம்னா அந்த கடவுள் ஒப்பு உயர்வு இல்லாமல் இருக்கிறார், அவருக்கு சமமாகவோ மேலாகவோ இன்னொரு வஸ்து இல்லை. அதனால் அவர் அத்வைதம். கடவுள் அத்வைத்தமாக இருக்கிறார். ஏன்னா அங்கே அவருமா இன்னொரு கடவுள்னு சொல்கிறதுக்கு இல்லை. மகாவிஷ்ணு பெருமாள் அவருக்கு சமமாக வேறு எந்த கடவுளும் இல்லை, பரமசிவனோ வேறு எதுவும் கிடையாது. அவர் தான் ஒப்பு உயர்வற்றவர். ஆனால் அந்த விசிஷ்டம்ங்கிறது அந்த அஜெக்டிவ். இப்போ பார்த்து நிர்விசேஷம்னு அங்கே மகாவிஷ்ணுவுக்கு அத்வைத்தம்ங்கிறது அஜெக்டிவாக இருக்குது. தனக்கு சமமாக இன்னொன்று இல்லாத ஒரே ஆள், அதனால தான் பெருமாள்னா மகாவிஷ்ணு அப்படிங்கிறது. அப்போ சமமாக இல்லை, மேலே இல்லை, கீழே இருக்கலாமேனா. கீழே ஜீவர்கள் இருக்கிறார்கள், உலகம் இருக்கிறார்கள், அது சத்தியமாக இருக்குது. அதனால் அத்வைத்தம்னா அது துவைத்தம் 2 தனித்தனியாகவே இருக்குன்னு சொல்கிறது. விசிஷ்டாத்வைதத்தில் கடவுள் ஒப்புயர்வற்றவராக இருக்கிறார், அவருக்கு சமமாகவோ மேலாகவோ இன்னொன்று இல்லை. ஆனால் அவருக்கு கீழாக இந்த உலகமானது இருக்கின்றது, அது பரம சத்தியமாக இருக்கின்றது அப்படிங்கிறது. அப்போ அவருக்கு சமமாக இன்னொன்று இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இன்னொன்றுன்னு இருக்கத்தானே செய்யுது. இன்னொரு உலகங்கிறது இருக்கின்றது, அது அனித்தியமான உலகமாக இருக்கலாம், ஜடமான உலகமாக இருக்கலாம், இல்லை சம்சாரியான ஜீவனாக இருக்கலாம். ஆனால் உலகம்னு ஒன்று இருக்கத்தானே செய்கிறது. அது இல்லை என்று இரண்டற்றதுன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா,
அப்படி கேட்டால் அதற்கு தான் பதில் சொல்கிறார். நம்ம அத்வைதத்தில் என்ன சொல்கிறோம், வேதாந்தத்தில் என்ன சொல்லப்படுகிறதுனா, அதனால் துவித்த ஜகம் இலகலின் இரண்டாவதான உலகம் இருப்பதால் அத்வைத்தம் என்பது பிரம்மத்திற்கு எப்படி பொருந்தும் என்று கேட்டால், புவியில் மரம் செடிகள் முதல் ஆனது எல்லாம் உதித்து, இந்த பூமியில் மரம் செடிகள் இவைகளெல்லாம் தோன்றுகின்றது. பூமியில் இருந்து, இந்த பிருத்திவியிலிருந்து செடிகள் மரம் கொடிகள் அப்புறம் மற்ற எல்லாமே உடல்கள் எல்லாம் தோன்றதெல்லாம் பறவைகள் விலங்குகள் மனித உடல் எல்லாமே மண்ணிலிருந்து வந்தது. மண்ணில் இருந்து திரும்ப மண்ணிலேயே போய்விடுகிறது. அப்படி தோன்றுகின்ற அனைத்தும் எங்கே இருக்குது? அழிந்திடல் போல. பூமியிலிருந்து தோன்றி உதித்தது எல்லாம் பூமியிலே இருந்து புவியிலே அழிந்திடல் போல. பூமியிலேயே தோன்றி பூமியிலேயே இருந்து பூமியிலேயே அழிந்து விடுகின்றது. அப்போ பூமியினுடைய ஒரு விகாரமாக ஒரு மாறுபாடாக அது வந்திருக்கே ஒழிய பூமியை விட்டு அது தனியாக வேறு அது எங்கும் இல்லை, தனியானது என்று சொல்வதற்கு இல்லை. பூமியிலிருந்து தோன்றி பூமியை ஆதாரமாக கொண்டு பூமியை காரணமாக கொண்டு பூமியிலே தோன்றி பூமியிலே இருந்து பூமியிலேயே அழிந்து போவதனால அவைகள் பூமிக்கு வேறானவை அல்ல, பூமிக்கு வேறானவை அல்ல. அதனால் ரெண்டுங்கிறது இல்லை. பூமியில் இருக்க செடி கொடிகள் எல்லாமே ஒன்றுதான். தலைவர் பாடியிருக்காரு, மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, கடைசியில் மண் தான் ஜெயிக்கிறதுன்னா. அதனால் மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை. மனிதனாக இருக்கிற போது என்னுடைய இடம்னு ஏகப்பட்டது வாங்கி சொத்து சேர்த்து வச்சுருக்கிறான். எல்லாம் என்னுடைய பூமின்னு. பூமி என்ன சொல்லுது? இவன் என்னைக்கு இருந்தாலும் இவன் என்னுடைய ஆள், எங்கிட்ட தான் வந்து சேரணும்னு அது காத்திருக்கு. கடைசியில் ஜெயிக்கிறது யாருன்னா மண்ணு தான். 6க்கு 3 மண்ணோடு மண்ணாக போய் விடுகிறான். 6க்கு 3 அடி இடம் தான் அவனுடையதுன்னு வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. எவ்வளவு ஏக்கரில் வச்சுருந்தாரும் கடைசியாக என்னென்னா ஒரு 6 அடிக்கு 3 அது எரிச்சிட்டா அதுவும் கிடையாது, அதுவும் இல்லை. அப்புறம் மண்ணில் போனாக்க அதுக்கப்புறம் ஒரு மாதம் 2 மாதம் இருக்கலாம், 6 மாதம் இருக்கலாம், அப்புறம் ஒன்றும் இல்லை. அது அடுத்து தோண்டிட்டு அடுத்த ஆளை பதிக்க ஆரம்பிச்சிடுவான். அதனால் இதெல்லாமே மண்ணை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதனால் மண்ணின் விகாரமாக மண்ணுடைய காரியமாக இருக்கிறதெல்லாம் காரியமானது காரணத்திற்கு வேறாக இல்லை. அதனால் காரணம் காரியம் என்று 2 பொருட்கள் இல்லை. ஒன்றுக்கு காரண காரிய சம்பந்தம் இருக்கிற பொழுது அங்கே 2 பொருள்னு சொல்ல முடியாது. மண் பானை தங்கம் நகை அப்படின்னால மண்ணிலிருந்து பானைங்கிறது மட்டும் இல்லை, மண்ணில் தோன்றி இருக்கக்கூடிய சகல உயிரினமும் மண்ணுக்கு வேறானது இல்லை. நம்ம உதாரணத்துக்காக வேதாந்தத்தில் மண்ணிலேருந்து செஞ்ச பானை மண்ணிலேருந்து செஞ்ச பானைன்னு பானையை மட்டும் சொல்கிறோம். பானை மட்டும் இல்லை, மரம் செடி கொடி புழு பூச்சி ஆடு மாடு குதிரை ஒட்டகம் பறவைகள் விலங்குகள் மனிதன் சகலமும் மண்ணினுடைய காரியம்தான். ஆகவே அது மண்ணிற்கு வேறாக இல்லை, இருக்கிறது மண் மட்டும்தான் இருக்குது. இது புரியலைன்னா தலைக்குள்ள மண் இருக்கு. இந்த தத்துவம் புரியலைன்னா மண் அப்போ புரிஞ்சுக்கலாம், தலைக்குள்ள மண் இருக்கு, அப்போ தலைக்குள்ளேயும் மண் தான் இருக்குன்னு அர்த்தம். அதனால புரியாததுக்கு மண் தான் காரணம். தலைக்குள்ள மண் இருக்கிறதுனால அது புரியாமல் இருக்குன்னு அதுக்கு மண் தான் காரணம். ஆகவே அழிந்திடுதல் போல. அதனால 2ங்கிறது இல்லை, இருக்கிறது பிருத்திவி ஒன்று தான். அதுபோல் இங்கே அவித்தைகளில் தோன்றும் ஜகம் அறியும் சாட்சியான நமில் உதித்து இருந்தே அழிந்து விடலாலே. இந்த அவித்தையினால் இதில் இன்னொன்று இருக்குது. இந்த காரண காரிய சம்பந்தம் அப்படிங்கிற பொழுது சில சமயங்களில் 2ஆக வரலாம். அதனால் நம்ம இங்கே பிரம்மத்துக்கும் ஜகத்துக்கும் காரண காரிய சம்பந்தம் கூட சொல்கிறதில்ல. இங்கே இருக்கக்கூடிய சம்பந்தம் அத்தியாச சம்பந்தம்னு சொல்கிறோம். உதாரணம் புரியறதுக்காக காரண காரிய சம்பந்தம் சொன்னாலும், இப்போ அம்மா அப்பா இருக்காங்க, குழந்தை இருக்குது. அம்மா அப்பாட்டேருந்து குழந்தை, அம்மா அப்பா தான் காரணம், குழந்தை காரியமாக இருக்குது. ஆனால் பிறந்து வந்ததுக்கப்புறம் அது வேறு இது வேறு தனித்தனியாக தானே இருக்குது. அதனால அப்படி காரண காரிய சம்பந்தம் சொன்னாக்கா அதில் அப்படி ஒரு தோஷம் வரும். தோன்றுவதற்கு முன்னாடி ஒன்றா இருக்கலாம், ஆனால் தோன்றின பிறகு வேற தானே அப்படின்னு சொல்லலாம். அதனால் அந்த காரண காரிய சம்பந்தம் கூட இங்கே இல்லை. நம்ம சொல்கிறது அத்தியாச சம்பந்தம். பிரம்மத்துக்கும்
இந்த பிரபஞ்சத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் அல்லது ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் அத்தியாச சம்பந்தம். அத்தியாச சம்பந்தம்னா கற்பனையான தோற்றம். உண்மையிலேயே காரணத்திலிருந்து காரியம் வருதுங்கிறது இல்லை, காரியமானது கல்பிக்கப்பட்டதாக இருக்கின்றது, மாயையினால் கல்பிக்கப்பட்டதாக இருக்கின்றது. அதனால நமக்கு சிறந்த உதாரணம் கயிறு பாம்பு தான். கயிறு பாம்பு, கயிறில் பாம்பு கற்பனையான தோற்றம்ங்கிறது தான். கயிறுக்கும் பாம்புக்கும் என்ன சம்பந்தம்? மண்ணுக்கும் பானைக்கும் சம்பந்தம் காரிய காரண சம்பந்தம்னு சொன்னான். மண்ணுக்கு கயிற்றுக்கும் பாம்புக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்னது? அத்தியாச சம்பந்தம் தான். உண்மையிலேயே கயிறு தான் இருக்குது. கயிறு பாம்பாக மாறுதல் என்பது கூட இல்லை. இப்போ தங்கத்தை நகையாக மாற்றுற பொழுது, உதாரணத்துக்காக நம்ம அது அதிகமாக பொருத்தமாக இருக்கிறனால சொல்கிறோம். ஆனால் அங்கேயும் அந்த உதாரணத்திலையும் சில தோஷங்கள் இருக்குது. ஏன்னா தங்கம் அப்படிங்கிற பொழுது அது ஒரு ஆக்காரம் உடைய ஒரு பொருள். தங்கம்ங்கிறது ஒரு வடிவமாக இருக்குது. தங்க பிஸ்கட்டாக இருக்குல்ல, இப்போ தங்க பிஸ்கட்டுங்கிற ஒரு வடிவமானது அது மாறி அது நகைகள்ங்கிற வடிவத்துக்கு போகுது. அப்போ அந்த விகாரம், அந்த உருவத்தில் ஒரு விகாரமானது ஏற்படுகின்றது. தங்கம்ங்கிற அந்த தோற்றத்தில் ஒரு விகாரம் ஏற்படுது. தங்கமும் ஆக்காரமான ஒரு பொருள், உருவமுடைய ஒரு பொருள். நகையும் உருவமுடைய ஒரு பொருள். உருவமுடைய ஒரு பொருளில் இன்னொரு உருவமுடைய பொருள் வரலாம். இப்படி ஒரு ஏற்கனவே பூர்வபக்ஷம் ஒன்று வந்தது. இங்கே பிரம்மம் நிர்குணம்னு சொல்லிட்டு அதில் எப்படி குணமுடைய பொருள் வரலாம் அப்படிங்கிற ஒரு பூர்வபக்ஷம் இருக்குது. அதனால் இங்கே காரண காரிய சம்பந்தம்ங்கிறதும் இல்லை, அத்தியாச சம்பந்தம் தான், கல்பனையான தோற்றம்ல தான் அவித்தையில்னு சொல்லிட்டார். அவத்தை அழிந்திடல் போல அவஸ்தைகளில் தோன்றும் ஜகம் அறியும் சாட்சியான நமில் உதித்தே அழிந்து விடலாலே. இந்த விழிப்பு கனவு உறக்கம் 3 அவஸ்தைகளிலும் தோன்றுகின்ற ஜகமானது அதற்கு சாட்சியாகிய நம்மிடத்திலேயே தோன்று இருந்து லயமாகி விடுகின்றது. மனதினுடைய கல்பனையாக இந்த உலக தோற்றமானது இருக்கின்றது. எங்கே மனது இருக்கோ அங்கே உலகம் இருக்கு, எங்கே மனது இல்லையோ அங்கே உலகம் இல்லை. அப்போ உலகத்தை படைக்கிறது மனசுதான். மனசுதான் உலகத்தை படைக்கின்றது. மனசோட கல்பனையாகத்தான் உலகம் இருக்கின்றது. அதனால் இது அத்தியாச சம்பந்தம். வாஸ்தவமாக இரண்டாவதுங்கிறது வரவில்லை. வாஸ்தவமாக ஒரு பொருள் உலகம்ங்கிற தோற்றமானது வரவில்லை. அழிந்திடல் போல அவஸ்தைகளில் தோன்றும் ஜகம் அறியும் சாட்சியான நமில் உதித்து இருந்தே அழிந்து விடலாமே அழிந்து விடலாலே. தவறில் அறிவாம். தவறில்னா தவறு இல்லாத, குற்றம் இல்லாத, தோஷம் இல்லாத பூர்ணமான அறிவாக ஞானஸ்வரூபமான சைத்தன்யத்தினிடத்தில் அறிவாம் தனை போல் ஆத்மாவை போல பின்னை ஒரு வஸ்து தான் இலதாகலின். அதனால் இந்த உலகம் என்பதும் ஆத்மாவுக்கு வேற இல்லை, ஆத்மா மாதிரி இன்னொரு ஆத்மாங்கிறது இல்லை. ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளும் ஒரு ஆத்மானா துவைத்தம் வந்துடும். அப்படி இல்லை, ஒரே ஆத்மா தான் எல்லா சரீரத்துள்ளும் இருக்கிறது, அது சர்வாத்மா. அப்புறம் ஆத்மா அனாத்மான்னு உடம்பு இருக்கே, அப்போ துவைத்தம் சொல்லலாமானா உடம்பு ஒரு கல்பனையான தோற்றமாக, வாஸ்தவமாக இல்லாததாக, ஆத்மா வாஸ்தவமாக இருக்கக்கூடிய பொருளாகவும் உடல் என்பது கல்பனையான தோற்றம் மாத்திரமான ஒரு பொருளாகவும் இருக்கின்றது, மித்யாவான பொருளாகவும் இருக்கிறதுனால இது ஆத்மாவுக்கு சமமாக சொல்ல முடியாது. கனவு மாதிரி தான். கனவு காண்பவன், அந்த கனவு உலகம் ரெண்டு இருக்கேன்னா, ரெண்டு இல்லை, கனவு காண்பவன் தான் இருக்கிறான். கனவு உலகம் என்பது கல்பனை மாத்திரம். சினிமா திரை பார்க்கிற பொழுது அந்த திரையில் சினிமா ஓடுது. அப்போ திரை என்றும் அதில் தோன்றுகின்ற காட்சிகள்னு ரெண்டு இருக்கான, அதில் பல மனிதர்கள் போகிறார்கள். மரம், செடி, கொடி, சூரியன், சந்திரன், கடல், அக்னி எல்லாமே வருதுன்னா, அப்போ அத்தனை பொருள்கள் அங்கே இருக்கானா? உண்மையிலேயே இருக்கிறது ஒன்றே ஒன்று, வெள்ளைத்திரை தான். அது நிர்குணம். அந்த வெள்ளைத்திரை நிர்குணம், அது வெள்ளை வெள்ளையர்னு இருக்குது. அதில் அத்தனை நிறங்கள், அத்தனை வடிவங்கள் போகின்றன. ஆனால் அது உண்மை இல்லைங்கிறதுனால அங்கே பொருள் ஒன்று தான். அதே மாதிரி இந்த சாட்சியான ஆத்மாவிடத்தில், இந்த சாட்சியாகிய வெள்ளைத்திரையில் இந்த மனதுங்கிறது பலவிதமான காட்சிகளை உண்டு பண்ணி, மனது தான் ப்ரொஜெக்டராக இருக்குது.
பலவிதமான காட்சிகளை உண்டு பண்ணி ஒரு நாடக மேடை மாதிரி இருந்து பல தோற்றங்களை ஏற்படுத்தி பிறகு தனக்குத்தானே தனக்குள் அதை ஒடுக்கி கொண்டு தான் ஆத்மாவில் ஒடுங்கி விடுகின்றது. அதனால் இந்த தோற்றத்தை ஏற்படுத்துகின்ற மனதும் மித்யா, அதனால் ஏற்படுத்தப்படுகின்ற உலகமும் மித்யா. ரெண்டுமே மித்தையானது, பொய்யானது. இந்த வானத்தில் இருக்கக்கூடிய நீளம் அதுவே பொய்யானது. அந்த நீளமே உண்மையிலேயே வானத்துணையது இல்லை. அது கடலில் நீளத்தை ஏற்படுத்துது. ஒரு பொய்யான பொருள் இன்னொரு பொய்யான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகின்றது. அது மாதிரி அடுத்த பாடல். அதனால் நாம் இலதாதலின், அல்ல பின்னை ஒரு வஸ்து தான் இலதாதலின், ஆனால் எனக்கு ஆத்மா மாதிரி இன்னொரு ஆத்மா இல்லை, இன்னொரு உலகமும் இல்லை என்பதனால், உலகம் உண்மையாக இல்லை என்பதனால் அத்வைத்தன் ஆமே, நான் இரண்டற்ற ஒரே வஸ்து ஆகும். அடுத்து 107வது பாடல். சர்வ அபாவன். அதனால் சர்வாபாவன்கிறது சர்வ அபாவன்னு பிரிக்கணும். சர்வ அபாவம், அபாவம்னா இல்லை, இல்லாதது. சர்வனா அது எதுவுமே இல்லாதது, தனக்கு அந்நியமாக எதுவும் இல்லாதது, தனக்கு அந்நியமாக இன்னொன்று இல்லாதது. அப்படி இல்லாதவன் நான் என்று இந்த முமுக்ஷு தியானம் பண்ணுறதுனால அவன் சர்வ அபாவன். அதனால் நான் சர்வ அபாவன் என்று சிந்திக்கின்றான். உண்மை அறிவு ஆனந்தம் நமையன்றி மற்ற உறும் 5 தத்துவமாம் உலகு நினைவதனில் உண்மை எனத் தோன்றின் அதன் நினைவு பொய் ஆனதனால் உள்ளின் மெய்போல் இலகு உலகும் பொய்யானதாலும் தன்மை உலகு அது 4 அபாவம் உரளாலும் சசாதி முதல் திரிபேதம் தனக்கு இலதினாலும் உண்மை சுகச்சித் பிரம்மம் அன்றி 35 ஒரு காலம் இலதால் சர்வாபாவன் நாமே. உண்மை அறிவு ஆனந்தம் நமையன்றி மற்ற உறும் 5 தத்துவமாம் உலகு நினைவதனில் உண்மை எனத் தோன்றின் அதன் நினைவு பொய்யானதனால் உள்ளின் மெய்போல் இலகு உலகும் பொய்யானதாலும் தன்மை உலகது 4 அபாவம் உரளாலும் சசாதி முதல் திரிபேதம் தனக்கு இலதினாலும் உண்மை சுகச்சித் பிரம்மம் அன்றி 35 ஒரு காலம் இலதால் சர்வாபாவன் நாமே. உண்மை அறிவு ஆனந்தம் நமை அன்றி. சத்து சித்து ஆனந்தம். உண்மை அறிவு ஆனந்தம்ங்கிறதோட உண்மைனா சத்தியம், சத்து, அறிவு, சித்து சைத்தன்யம், ஞானம், ஆனந்தம் ஆனந்தம். அதனால் சச்சிதானந்தமான நமை அன்றி, நம்மளுடைய யதார்த்த சுரூபமான சத்து சித்து ஆனந்தம் சச்சிதானந்தமான பிரம்மமாகிய நமை அன்றி. மாறாத இருப்பு, மாறாத அறிவு, மாறாத ஆனந்த வடிவமான நம்மை அன்றி. மாறுகின்ற உண்மை அறிவு ஆனந்தம்ங்கிறது அனாத்மாவில் இருக்குது, அது தற்காலிகமானதாக இருக்குது. அதனால் ஆத்மா உண்மைனா ஆத்மா மாறாத உண்மை. ஏன்னா வியாபகாரிக்க சத்தியம்னு சொல்கிறோம், பிராதிபாசிக சத்தியம்னு சொல்கிறோம். அப்போ அந்த சத்தியத்துக்கு என்ன சத்தியத்துக்கு வித்தியாசம் தெரியணும். அதனால் மாறாத உண்மைனா இது, அது மாறுபடுகின்ற உண்மை. விவேகம் வர்ற பொழுதோ அல்லது வெளிப்பு வருகின்ற பொழுதோ அது மாறிவிடுகின்றது. இந்த உண்மையானது எந்த காலத்திலும்
அழியாமல் மாறாமல் இருக்கின்றது. அதனால் இங்கே சத்தியம்ங்கிற பொழுது தமிழில் சொன்னால் மாறாத உண்மை, அழியாத உண்மை. அப்புறம் அறிவு, மாறாத அறிவு. இந்த புத்தி, இந்த அறிவு அது மாறுபடக்கூடிய அறிவு. அது மாறுபடுகின்ற பொழுதும் தான் மாறுபடாமல் இருந்து அந்த அறிவை காட்டுகின்ற அறிவு, அறிவை பிரகாசிக்கின்ற அறிவு, அறிவினுடைய இருப்பு இன்மை இரண்டையும் பிரகாசிக்கின்ற அறிவு, அறிவே வடிவான அறிவு. அதனால் மாறாத அறிவு, மாறாத ஞானம். ஒரு ஆனந்தமும் இந்த உலக சரீரம் இந்திரியங்கள் வழியாக வரக்கூடிய ஒரு ஆனந்தம் இருக்குது. ஆனால் அது மாறுபடக்கூடியதாக அல்பமானதாக இருக்கின்றது. அதனால் இது மாறாத ஆனந்தம். அதனால் உண்மை, அறிவு, ஆனந்தம். இதோட அதனால் அனந்தம்ங்கிறதையும் சேர்த்து கொண்டா சரியாக இருக்கும். அதனால் உண்மை, அறிவு, அனந்தம், ஆனந்தம். அனந்தம், ஆனந்தம் அல்லது ஆனந்தம், அனந்தம். இது எல்லாமே அனந்தமாக இருக்கக்கூடியது. அப்படி இருக்கின்ற நம்மை அன்றி, நம்மை நாம் இல்லாமல் மற்றொரும் ஐந்தேழ் தத்துவமாம் உலகு நினைவு அதனில் உண்மை எனத் தோன்றின். நமக்கு வேறாக இருக்கிறது இந்த 35 தத்துவங்கள். 35 தத்துவம். சூக்ஷ்ம சரீர தத்துவம் 20, ஸ்தூல சரீர தத்துவம் 6, பஞ்சபூதங்கள், அப்புறம் ஈஸ்வரன், ஜீவன், அவித்யா, மாயா. இந்த 35 தத்துவங்களும் தத்துவமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய உலகு. அதனால் உலகுக்கு அப்ஜெக்டிவ் அது. 5 தத்துவமாம் உலகு நினைவதனில் உண்மை என தோன்றின். நம்மளுடைய மனதில், புத்தியில் அது உண்மை என்று, ஏன்னா அது காட்சியில் இருக்குது, ஆகவே அதை உண்மை என்று நாம் நினைக்கின்றோம். அந்த மனதில், நம்மளுடைய மனதில், புத்தியில் இது உண்மை என்று தோன்றினாலும் அதன் நினைவு பொய் ஆனதினால், அந்த நினைவே பொய் என்பதனால் மனதே பொய்யானது, மனதே மாறி போயிடும். இன்றைக்கி உண்மைன்னு நினைக்கிறத நாளைக்கு நாமளே உண்மை இல்லை என்று மாற்றி சொல்வோம். அப்புறம் மனதே விழித்திருக்கிற பொழுது அந்த நினைவு இருக்குது, தூங்கிட்டா அந்த நினைவு இல்லை. அதனால் இந்த உலகத்தை பற்றிய நம்மளுடைய அறிவு மாறிக்கொண்டே இருக்கின்றது. நம்மளுடைய மனநிலை நம்மளுடைய அனுபவத்துக்கு ஏற்றாற் போல அது மாறுபடுகின்றது. அதனால் நம்மளுடைய மனதில் தான் நம்ம பார்க்கிற உலகமானது இருக்கின்றது. மனநிலை மாறுகின்ற பொழுது அல்லது மனதினுடைய பக்குவம் மாறுகின்ற பொழுது உலகத்தினுடைய தன்மையும் மாறிவிடுகின்றது. அதனால் குழந்தை பார்க்கிற உலகம் நாமே குழந்தையாக இருந்தபோது பார்த்த உலகத்தை இப்போ பார்க்குறோமான்னு அது வேறையா இருக்கின்றது. குழந்தை காணுகின்ற உலகம் வேறையா இருக்குது. இளம் பருவத்தில் இருக்கிற பொழுது நாம் காண்கின்ற உலகம் வேறையா இருக்குது. நடுத்தர வயது அது வேறையா இருக்குது. வயதான பொழுது நம்ம பார்க்கின்ற உலகம் வேறாக இருக்கின்றது. அதே மாதிரி விவேகம், படிப்பு, அறிவு இருக்கிறவன் பார்க்கிற உலகமும் விவேகம் இல்லாதவன், அறிவில்லாதவன் பார்க்கிற உலகமும் வேறு வேறாத்தான் இருக்குது. செல்வம் இருக்கிறவன் பார்க்கிற உலகமும் செல்வம் இல்லாதவன் பார்க்கிற உலகமும் வேறு வேறாத்தான் இருக்குது. அவனுடைய உலகம் வேறு, இவனுடைய உலகம் வேறா இருக்குது. இன்னும் சொல்ல போனால் ஆண் பார்க்கிற உலகமும் பெண் பார்க்கிற உலகமும் வேறு வேறாக இருக்கின்றது. அதனால் இது அந்த உபாதி தர்மம், அந்த மனசு எப்படி இருக்கோ அப்படித்தான் உலகம் தெரியும். இந்த மனுஷன் பார்க்கிற உலகம் வேறையா இருக்குது. மனிதனுக்குள்ளே இத்தனை அவஸ்தை. மனிதன் இல்லாத மற்ற உயிரினங்கள், ஒரு எறும்பு பார்க்குற உலகமும் மனிதன் பார்க்குற உலகம் வேற. நாய் நெறி பார்க்குற உலகமும் மற்ற உயிரினங்கள் பார்க்கிற உலகமும் வேறு. ஒரு பறவை பார்க்கிற உலகமும் மற்ற உயிரினங்கள் பார்க்கிற உலகமும் வேறு வேறாக இருக்கின்றது. ஏன்னா நம்ம இந்திரியங்களுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பார்க்க முடியும். இந்திரியங்களுக்கு லிமிட்டேஷன் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். நம்ம கண்ணால் பார்க்க முடிஞ்சது குறிப்பிட்ட அளவு ஸ்தூலமான ஒன்றை தான். நம்ம கண்ணுக்கு தெரியாத சூக்ஷ்மமான விஷயங்கள் கூட நாய் முதலான உயிரினத்துக்கு தெரியுது. நமக்கு தெரியாத சில விஷயங்கள் அதற்கு தெரியுது. நம்ம மூக்குனால் நுகர முடியாத சில வாசனைகளை நாய் மாதிரி சில உயிரினங்கள், எறும்பு எப்படி கண்டுபிடிக்குதுன்னு தெரியல. ஒரே ஒரு ஸ்வீட்டு, ஒரு சக்கரை, ஒரு இனிப்பு மேஜையில் இருந்தால் அப்போ அதோட நமக்கே அந்த வாசனை தெரியலையா? நமக்கு அந்த இனிப்போட வாசனை ரொம்ப அதிகமாக இருந்தால் தான் நமக்கு தெரியுது. ஒரே ஒரு துகள், ஒரு துண்டு இருந்தால் அது எங்கேயோ பக்கத்து வீட்டில் இருந்தால் எங்கே இருந்தோ கரெக்டாக வந்துடுது. அப்போ அதுக்கு, அதோட மூக்குக்கு அவ்வளவு அந்த வாசனையை, அந்த இனிப்பு சுவையை உணர்கிற அளவுக்கு சென்ஸ் இருக்குது. நமக்கு இவ்வளோ பெரிய மூக்கு வச்சுருக்கமே வெளியே தீஞ்சு போனாலும் ஒன்றும் தெரியல. டிவி பார்த்து இருக்கிற போது அடுப்பில் என்ன தீஞ்சாலும் ஒன்றும் தெரியறது இல்லை. அதுக்கு அந்த நுட்பமாக அவ்வளோ வாசனை இருக்குது. நாய்க்கு அவ்வளோ வாசனை இருக்குது. அப்போ என்னது, உலகம் நம்ம பார்க்கறதா உலகம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ அதற்கு மேலே உலகம் இருக்கே,
அந்த எறும்புக்கு தெரிகிற உலகம் நமக்கு தெரியல, அந்த நாய்க்கு தெரிகிற வாசம் தெரியல. ஆந்தா அது இருட்டில் பார்த்துக்கிட்டு இருக்குது. நமக்கு எதுவுமே தெரியாத இருட்டில் அதுக்கு அப்போ தான் பகலாக இருக்குது. அதுக்கு தெளிவாக அது அந்த இருட்டில் ஒரு உலகத்தை பார்த்து கொண்டு அது இருக்கின்றது. அதனால் நாம் பார்க்கிற உலகம் நம்மளுடைய இந்திரியங்களுடைய தன்மையை பொறுத்து இருக்கின்றது. அந்த அனுபவம் நம்மளுடைய மனசில் அதுக்கு மேலே மனசு இருக்குது. மனசும் தெளிவாக இருந்தால் தான் இந்திரியங்கள் காமிக்கிறதையும் மனசு தெளிவாக இருந்தால் தான் மனசில் பார்க்க முடியும். மனசு வேறு ஏதோ குழப்பத்தில் இருந்தாக்கா இந்திரியங்கள் காட்டுனாலும் இவர் மனசுக்கு தெரியாது. வேறு ஏதோ சிந்தனையில் ரோட்டில் போகிறார், கண்ணு பார்க்குது, ஏதாவது வேகமாக பஸ் வருது, கார் வருது, லாரி வருதுங்கிறது கண்ணு பார்க்குது. ஆனால் மனசு வேறு ஏதோ ஒரு சிந்தனையில் இருக்கிற பொழுது அது விஷயமாகவில்லை. அதனால் விபத்து முதலானவை நடக்கின்றது. அதனால் இந்திரியங்களுடைய சக்தியே ஒரு வரையறைக்குட்பட்டது. அதில் மனது தெளிவாக இருந்தால் தான், மனசு சரியாக அதை கிரகிக்கக்கூடியதாக இருந்தால் தான் இந்திரியங்கள் வாங்கி கொடுக்கறதே அது சரியாக கிரகிக்க முடியும். அது வேறு ஏதோ யோசனையிலையோ அல்லது வேறு ஏதோ குழப்பத்திலையோ வேறு எப்படி இருந்தாலுமே அதற்கு அது விஷயம் ஆகாது. அதனால் இதெல்லாம் நினைவு சார்ந்ததாக, நம்மளுடைய மனது சார்ந்ததாக இருக்கின்றது. அதனால் 37 தத்துவங்களும் உலகு நினைவதனில் உண்மை என தோன்றின், நம்மளுடைய மனதில் உண்மையாக தோன்றினாலும் அந்த நினைவு பொய் ஆனதினால், அந்த மனதே மாயா காரியம் ஆனதினால், மாறுபடும் தன்மை உடையதினால், அதுவும் தூக்கத்துக்கு போயிட்டாக்க எந்த உலகமும் தெரியவில்லைன்னா, இப்போ மனது இருக்கிற, நினைவு இருக்கிற பொழுது தான் உலகம் தெரிகிறது. நினைவு இல்லை என்றால், இவர் விழித்திருக்கிற போதே திடீர்னு மயங்கி விழுந்துட்டார்னா ஒன்றும் தெரியறதில்லை. அவனை பற்றியும் தெரியறதில்லை, உலகத்தையும் தெரியறது இல்லை, எங்கே இருக்கோன்னு தெரியறதில்லை, எந்த காலத்தில் இருக்கிறோம்னு தெரிவது இல்லை. நினைவு தப்பி போய்விட்டால் அனைத்தும் போய் விடுகிறதுனா, கோமாவில் இருக்கிற பார்க்குறோம். பல வருடங்களாக உலகத்தை பற்றிய நினைவு நான் யாருங்கிறதும் இல்லாமல் அவர் இருக்கிறார்னா மற்ற இந்திரியங்கள்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் மனசு அல்லது புத்தியில் ஏதோ ஒன்று நின்று போய் விட்டதுன்னு. இல்லை மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், அவன் ஒரு தனி உலகத்தில் இருக்கிறான், சுற்றி இருக்க எந்த உலகமும் அவருக்கு தெரியறதில்ல, அவருடைய உலகம் தனியானதாக இருக்குது. இப்போ இங்கே மனசு இருக்கோ அங்கே தான் உலகம் தெரிகிறது. அதுவும் மனசு எப்படி இருக்கோ அப்படித்தான் உலகம் தெரிகின்றது. ஆகவே உலகம் மனதை சார்ந்தது. அதனால் இந்த நினைவு, மனதில் விஷயத்தை பற்றிய நினைவு இருக்குது, நினைவே பொய் என்பதனால் இந்த உலகமும் இல்லை. ஆனதனால் உள்ளின் மெய்போல் இலகு உலகம், இந்த உள்ளது போல மெய்போல தோன்றுகின்ற இந்த உலகமானது பொய்யானதாலும், இந்த உலகு பொய்யானதாக தோற்றமானதாக மாறிக்கொண்டிருப்பதாக இருப்பதாலும், தன்மை உலகு அது 4 அபாவம் உரலாலும். இன்னொரு லாஜிக், இன்னொரு யுக்தி சொல்லுகின்றார். தன்மை உலகம்னா குளிர்ந்த இந்த உலகம், குளிர்ந்த நீரால் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய இந்த உலகம். ஆழிசூழ் உலகுங்கிறார் திருவள்ளுவர். அப்படி ஆழிசூழ், திருவள்ளுவரோ வேற எங்கேயோ இருக்குது, ஆழிசூழ் உலகு அப்படிங்கிறது இருக்குது. கடலால் சொல்லப்பட்ட உலகம். தன்மைங்கிறதுக்கு குளிர்ச்சின்னு அர்த்தம். தன்மை உலகு அது 4 அபாவம் உரலாலும். 4 அபாவம், இந்த அபாவத்தையே 4ஆக இந்த நையாயிக்கர்கள் சொல்லுகிறார்கள். ஒன்று, தோன்றுவதற்கு முன்னாடி இல்லை, ஒரு பொருள் உற்பத்தி ஆவதற்கு முன்னாடி இல்லை, அதற்கு முன்னால் அது இல்லை, அதுக்கு பிராக் அபாவம்னு பேர். பானை தோன்றுவதற்கு முன்னால் இல்லை, அதுக்கு ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்குல்ல, டேட் ஆஃப் பர்த்னா அப்போ அதற்கு முன்னாடி இது இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு பிராக் அபாவம்னு பேர். தோன்றுவதற்கு முன்னின்மை, தமிழில் சொன்னால் முன்னின்மை, பிராக் அபாவம். அப்புறம் அது அழிந்த பிறகு இல்லை. பானை உடஞ்சி போச்சுன்னா திரும்ப அந்த பானை வராது, வேறு பானை வேணால் பண்ணலாமே வெளியே, அந்த போன பானை போனது தான். அதே பானையை திரும்ப, அது மாதிரி பானை கொண்டு வரலாம், அதே பானையை நீங்கள் கொண்டு வர முடியாது. அந்த பானை, உடைந்த பானை உடைந்தது தான். அது என்னது? பிரத்வம்ச அபாவம், பின்னின்மை. முன்னின்மை மாதிரி பின்னின்மை, பிரத்வம்ச, துவம்சம் பண்ணுறதுன்னு சொல்கிறோமே, பிரத்வம்ச அபாவம். அது பின்னின்மை, அழிந்து போன பிறகு அது இல்லை, அது அபாவத்தில் இன்னொன்று. அதுக்கப்புறம் அந்யோன்ய அபாவம், ஒன்று மற்றொன்றில்லை. அந்யோன்ய அபாவம், ஒன்று இன்னொன்றாக இல்லை. ஒரு பானை இருக்குது, இன்னொரு பானை இருக்குனாக்க, இந்த பானை இருக்க இடத்துல அந்த பானை இருக்காது, அந்த பானை இருக்க இடத்துல இந்த பானை இருக்காது, இந்த பானையா அந்த பானை இல்லை, அந்த பானையா இந்த பானை இல்லை. இது அது அந்யோன்ய அபாவம். மனிதன் தான், விலங்கு தான். விலங்கு மனிதனும், மனிதன் விலங்காக முடியுமான்னா இல்லை. அதனால் விலங்கு இருக்கிற இடத்துல மனிதன் இல்லை, மனிதன் இருக்கிற இடத்துல விலங்கு இல்லை.
அது வந்து அந்யோன்ய அபாவம், ஒன்று இன்னொன்றை மறுக்கின்றது சொல்லணும். அதனால் ஒன்று இன்னொன்று இன்மை அப்படி சொல்லணும். தமிழில் சொன்னால் முன்னின்மை பின்னின்மை, ஒன்று மற்றொன்று இன்மை, ஒன்று மற்றொன்றாக இல்லாத தன்மை, அந்யோன்ய அபாவம்னு பேர். அதுக்கப்புறம் அத்தியந்த அபாவம், இல்லவே இல்லைன்னா இல்லவே இல்லாததுன்னு அப்படி அபாவத்திலேயே நான் இல்லைங்கிறது இருக்கிறதுல பல வெரைட்டி சொல்லலாம். இந்த நையாயிக்கர் வந்து இல்லைங்கிறதுலையே இத்தனை வெரைட்டி பிரித்து சொல்கிறான். ஒரு பொருள் தோன்றுவதற்கு முன்னால் இல்லை, அழிந்த பிறகு இல்லை, அப்புறம் ஒரு பொருள் இன்னொரு பொருளாக இல்லை, ஒரு சிலது வந்து எப்பொழுதுமே இல்லை. முயற்கொம்புனா, முயற்கொம்பு, குதிரை கொம்பு, மனித கொம்பெல்லாம் எப்பொழுதுமே எந்த காலத்திலையுமே இல்லாத ஒன்று. மலடி மகன், ஆகாய தாமரை, இதெல்லாம் வந்து அத்தியந்த அபாவம், எந்த காலத்திலையுமே இல்லை. வெறும் வார்த்தைகளில் தான் அப்படி இருக்கலாம். ஏன்னா முயல் தனியாக இருக்குது, கொம்பு தனியாக இருக்குது. முயலை தனியாக பார்த்துருக்கோம், கொம்பு தனியாக பார்த்துருக்குறோம். ஆனால் முயலுக்கு கொம்புங்கிறது இல்லை. அதனால் அது வந்து எப்பொழுதுமே இல்லாத ஒரு வஸ்து. இப்படி இந்த உலகத்திற்கும் உலகு அது 4 அபாவம் உரளாலும். உலகம் தோன்றுவதற்கு முன்னாடி இல்லை, சிருஷ்டிக்கு முன்னாடி இல்லை, அப்புறம் பிரளய காலத்தில் உலகம் அழிந்து விட்டால் அப்பொழுதும் உலகு இல்லை. அதுக்கப்புறம் ஒரு உலகு இன்னொரு உலகாக இல்லை. அதுக்கப்புறம் இது இல்லவே இல்லைன்னு அத்தியந்த, நம்ம சொல்கிறது அத்தியந்த அபாவம், இது வந்து எப்பொழுதுமே இல்லை. உலகுங்கிறது பிரம்மத்திற்கு வேறாக எப்பொழுதுமே இல்லைன்னா, இந்த பானை தோன்றுவதற்கு முன்னாடி இல்லை, அழிந்த பிறகு இல்லை அப்படின்னா, ஒரு பானை இன்னொரு பானையாக இல்லைனாலும் பானைங்கிறதே வெறும் தோற்றம்தான். பானைன்னு ஒரு பொருள் மண்ணை விட்டு தனியாக இல்லவே இல்லை, காரணத்தை விட்டுட்டு காரியம்ங்கிறது தனியாக இல்லவே இல்லை. இல்லை, பானைன்னு ஒரு பொருள் எப்பொழுதும் இல்லை. பானைங்கிற ஒரு தோற்றம் இருந்தது, பானைங்கிற ஒரு தோற்றம் பிறந்தது, தோற்றம் அழிந்தது, ஒரு தோற்றம் இன்னொரு தோற்றமாகாது. ஆனால் பானை என்பது தோற்றம் மாத்திரம். பானைன்னு ஒரு பொருள், ஒரு வஸ்து எப்பொழுதும் இல்லவே இல்லை. அப்போ என்ன இருக்குது? மண்ணு தான் இருக்குது, மண்ணு தான் இருக்கிறது, மண் தான் வஸ்து, பானை அவஸ்து. அதனால் அது வந்து அத்தியந்த அபாவம். இப்படித்தான் உலகமும் இருக்கிறது. உலகம் தோன்றுவதற்கு முன்னாலும் இல்லை, அழிந்த பிறகும் இல்லை, அப்புறம் ஒரு உலகம் இன்னொரு உலகமாக இல்லை. அதுக்கப்புறம் அது இருக்கின்ற பொழுதும் பிரம்மம் தான் இருக்குது, உலகம் இல்லவே இல்லை. உண்மையிலேயே உலகம்ங்கிறது தோற்ற மாத்திரமாக இருக்குது, உண்மையிலேயே அங்கே வஸ்துவாக இருக்கிறது பிரம்மம். முன்னாடியே வஸ்துன்னு லட்சணம் பார்த்தோம், வஸ்துவாக இருக்கிறது பிரம்மம் தான். ஆகவே பிரம்மம் தான் இருக்கிறது, உலகம் எப்பொழுதும் இல்லவே இல்லை. உலகம் அவஸ்து, பிரம்மம் வஸ்து. பிரம்மம் தான் உலகமாக தோன்றி கொண்டிருக்குங்கிறதுனால உலகம்னு ஒரு வஸ்து எப்பொழுதும் இல்லை, உலகம் தோற்ற மாத்திரமாக இருக்கின்றது. அதனால் பாரமார்த்திகமாக உலகம் இல்லவே இல்லை. விவகாரத்தில் இருக்கலாம். மண்ணில் பானை தோற்றம் வந்த பிறகு அதுக்குன்னு ஒரு விவகாரம், அதுக்குன்னு ஒரு பயன்பாடு இருக்காது, நம்ம மறுக்கலை. அது ஒரு விவகாரம். ஏன்னா மண் பானைன்னு ஒன்று இல்லவே இல்லைன்னா மண்ணிலே தண்ணி ஊற்றி வைக்க முடியுமானா? ஊற்றி வைக்க முடியாது. மண் எப்போ பானைங்கிற வடிவத்துக்கு வருதோ அப்போ தான் அது வந்து ஒரு பொருள் வைக்கிறதுக்கோ தண்ணீரோ வேறு எதையோ போட்டு வைக்கிறதுக்கு பயன்பாடு உடையதாக ஆகின்றது. அதனால் விவகாரத்தில் அது இருக்கிறது, அதற்குன்னு ஒரு பயன்பாடு இருக்குது, கிரியை இருக்குது, நாமரூபம் இருக்குது, அதை நம்ம ஒத்துக்கொள்ளுகிறோம். ஆனாலும் அது நிரந்தரமான இருப்புடையது அல்ல, சுதந்திரமான இருப்புடையது அல்ல. அதனால் பிரம்மம் தான் ஒரு வேஷம், ஒரு நாம ரூபத்தை எடுத்துக்கொண்டு உலகமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. மண்ணு தான் ஒரு நாம ரூபத்தை எடுத்துக்கொண்டு உலகமாக பானையாக விளங்கி கொண்டிருப்பது போல. 4 அபாவம் உரளாலும், இந்த உலகம்ங்கிறது வாஸ்தவமாக இல்லை என்பதினாலும். அப்புறம் சசாதிங்கிறது சஜாத்திய பேதம், விஜாத்திய பேதம், ஸ்வகத பேதம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். சஜாதி தனக்கு சமானமான ஜாதி, அப்புறம் தனக்கு வேறான ஒரு ஜாதி, அப்புறம் தனக்குள் அவயவ பேதம். இது தனக்கு இலதினாலும், யார்? ஆத்மாவுக்கு. அல்ல, இந்த உலகம்ங்கிறது எந்த 4 அபாவம் உடையதாக இருக்குங்கிறதுனால உலகம் இல்லவே இல்லை. சரி, ஆத்மா இருக்குன்னா ஆத்மா பல ஆத்மா, நான் ஆத்மா அப்படின்னு சொல்ல முடியாது. சஜாதி கிடையாது, ஒரே ஒரு ஆத்மா தான், ஒரே ஒரு சத்து சித்து
ஆனந்தம்தான். பல சச்சிதானந்தம்னு சொல்ல முடியாது. மின்சாரம்னா இந்த பல்பு இருக்குது, அந்த பல்பு இருக்குது, இந்த பல்பு வேறு, அந்த பல்பு வேறு, இல்லை ஃபேனு லைட்டு வேறு வேறேனாலும் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மின்சாரம், இதில் ஒரு மின்சாரம் அதில் ஒரு மின்சாரம்னு சொல்ல முடியாதே. ஒரே மின்சாரம் தான். இதில் கொஞ்சம் தான் வெளிச்சம் வருது, அதில் நிறையா வெளிச்சம் வருதுனாலும் அது பல்போட பிரச்சனை. அது மின்சாரத்துக்கு அதுக்கு ஒன்றும் இல்லை. மின்சாரம் சமானம்தான், ஒன்று தான். அதனால் சஜாதி இல்லை, ஆத்மாவுக்கு சஜாதி இல்லை. விஜாத்தினா இன்னொரு வேற அப்படின்னு சொல்லி வேற கடவுள் வேற ஆள் அப்படின்னு இன்னொன்றா இல்லை. அதற்கு அந்நியமாக வேறொரு ஜாதி ஆள் இல்லை. அதற்கு ஏலியன்லாம் இல்லை ஒன்றும். ஆத்மாவுக்கு வேற்று கிரகவாசி மாதிரி வேற ஒரு தெய்வம், வேற ஒரு கடவுள், இது ஒரு கடவுள், பிரம்மம், பிரம்மத்துக்கு வேற இன்னொரு கடவுள் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இருக்கிறது ஒரே பிரம்மம் தான். பிரம்மம் ஒரு ரூபத்தை எடுத்துக்கொண்டு சிவனாக இருந்தால் அங்கே விஷ்ணு வரலாம். அதனால் பிரம்மமாக பார்க்கிற பொழுது சிவன் விஷ்ணு ரெண்டுக்குள்ளேயும் ஒரே சச்சிதானந்தம் தான். அது வேறுபாடு இல்லாதது. அதனால் விஜாத்திங்கிறது இல்லை. அப்புறம் ஸ்வகதன அதனிடத்தில் தனக்குத்தானே அவயவ பேதம்ங்கிறதும் இல்லை. தலை கை கால் அப்படின்னு பிரம்மத்துக்கு ஆத்மாவுக்கு சொல்ல முடியுமான ஒன்றும் இல்லை. அதனால் தனக்கு இலதினாலும் உண்மை சுக சிற் பிரம்மம் அன்றி 35 முதல்ல சொன்ன சத்து சித்து ஆனந்தத்தை வேற ஒரு வார்த்தையில் சொல்கிறார். உண்மை சுகம் அறிவு, ஆனந்தம்ங்கிறத சுகம், அறிவுங்கிறத சித்துன அப்படி இருக்கக்கூடிய பிரம்மம், சச்சிதானந்தமாக இருக்கக்கூடிய பிரம்மம் அன்றி அதன்றி 35 புறம்பாக இருக்கக்கூடிய 35 ஒரு காலும் இலதால் ஒரு காலத்திலும் பாரமார்த்திகமாக அது இல்லை என்பதினால், எப்பொழுதும் இல்லை என்பதினால் சர்வ அபாவன் நாமே, வேறு எதுவும் இல்லாத அத்வைத்த வஸ்து நாமே. சர்வ அபாவன் எப்பொழுதும் எனக்கு இரண்டாவதாக இன்னொன்று இல்லாத ஒரே ஆள் நாம் என்று தியானிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். இப்படி பிரம்ம நாமங்கள் 108 முடிந்தது. நல்லா இப்போ 108 108 பாட்டில் 108 லட்சணம். அஷ்டோத்தரம் தானே. அஷ்டோத்தரம்னா 108 நாமம். இப்படி சகுனமாக ஒரு தேவதைக்கு 108 நாமங்கள் சொல்லி அதுக்கெல்லாம் புராண இதிகாசத்தில் கதை இருக்கிற மாதிரி சிவனாக இருக்கலாம், விஷ்ணுவாக இருக்கலாம், எந்த தேவதையாக இருந்தாலும் 108 நாமம் சொல்கிறோம். அந்த மாதிரி இந்த நிர்குண பிரம்மத்துக்கு 108 நாமம் இருக்குது. ஒன்றொன்றுக்கும் ஒவ்வொரு லட்சணம் விளக்கம் கொடுத்துட்டார். இறுதியாக இந்த நாமங்கள் எல்லாம் கோர்த்ததை ஒரு மாலையாக ஆக்கி, இந்த நாமங்கள் 108 நாமத்தையும் ஒன்றொன்று ஒவ்வொரு புஷ்பம்னு எடுத்துக்கொண்டு இந்த நாமத்தினால் கோர்க்கப்பட்ட மாலை, பாமாலை. அதனால் பாமாலை அது சமர்ப்பணம் பண்ணுறார். யாருக்கு சமர்ப்பணம் பண்ணுறார்? குருவுக்கு சமர்ப்பணம் பண்ணுகின்றார். இன்னொரு லட்சணம் இருக்குது 108. அதுக்கு அடுத்து சர்வத்தோ முகன் தான் 108வது. இப்போ 107 ஆயிருக்கு. 108வது புஷ்பம் என்னன்னா சர்வத்தோ முகன். 108வது நாமம் சர்வத்தோ முகன். முதல்ல சர்வ அபாவன்னு இருந்தது. எந்த நாமமும் எந்த நாமரூபமும் உண்மையில் இல்லை, தனக்கு அந்நியமாக இன்னொன்று இல்லைன்னா. சர்வத்தோ முகன்னா இது சர்வ வியாபிங்கிற அர்த்தம் தான். எல்லா திசைகளிலும் எல்லா பக்கங்களிலும் இருப்பவர், எங்கும் முகமுடையவர் அப்படின்னா சர்வ வியாபின்னு அர்த்தம். ஏகதேசமாக ஒரு இடத்துல இருக்கக்கூடியது அல்ல, சர்வ வியாபகமாக இருக்கக்கூடியது. அதான் சர்வத்தோ முகன். காலமொடு தேச வஸ்து திக்கு வண்ணம் கருதுகின்ற ஆசிரமம் இவைகள் தம்மில் ஏல ஒன்றில் உள்ளது மற்றொன்றில் இல்லை என்னும் இவையே முதலா இயம்பா நின்ற சீலமில் அப்பரிச்சேதமற்றே 10 திக்கினும் மற்றெங்கும் அடிமுடியும் அற்றே சாலவுமே சர்வ பரிபூரணமாக தங்களில் நாம் சர்வத்தோ முகன் என்று ஓர்வாய். காலமொடு தேச வஸ்து திக்கு வண்ணம் கருதுகின்ற ஆசிரமம் இவைகள் தம்மில் ஏல ஒன்றில் உள்ளது மற்றொன்றில் இல்லை
எண்ணும் இவையே முதலா இயம்பா நின்ற சீலமில் அப்பரிச்சேதமற்றே பத்து திக்கினும் மற்றெங்கும் அடிமுடியும் அற்று சாலவுமே சர்வ பரிபூரணமாக தங்களில் நாம் சர்வதோ முகன் என்றோர் வாய். காலமொடு தேச வஸ்து. காலம் தேசம், வஸ்து பொருள், திக்கு திசைகள், வண்ணம் வர்ணம் வர்ணம் கருதுகின்ற ஆசிரமம் வர்ண ஆசிரம தர்மங்கள் இவைகள் தம்மில் இவை அனைத்துள்ளும் எல்லா காலத்திலும் எல்லா தேசத்திலும் எல்லா வஸ்துக்களிலும் எல்லா திசைகளிலும் வர்ண ஆசிரம தர்மங்களிலும் ஏல ஒன்றில் உள்ளது மற்றொன்றில் இல்லை. ஒன்றாக இருக்கிறது இன்னொன்றாக இல்லை. அப்போ அதுக்கு ஒன்று அந்த ஒரு கால தேச வஸ்து வரையறைங்கிறது எல்லாவற்றுள்ளும் இல்லது. ஒரு லிமிட்டர் அந்த தோற்றத்திலையும் வரையறைங்கிறது இருக்கின்றது. தோற்றம்ங்கிறது ஏகதேசமாக இருக்கின்றது. அதனால் ஒன்றாக இருக்கிறது இன்னொன்றாக இல்லை, ஒன்றில் இருப்பது இன்னொன்றில் இல்லை. என்னும் இவையே முதலா இயம்பா நின்ற சீலமில் அப்பரிச்சேத. பரிச்சேதம் அற்றே. பரிச்சேதம்னா லிமிட்டேஷன், வரையறை. இப்படி ஒன்றில் இருப்பது இன்னொன்று இல்லை, ஒன்று இன்னொன்றாக இல்லை. அப்போ ஒன்று இன்னொன்றை வரையறைப்படுத்துகின்றது. அப்போ ஒவ்வொன்றுக்கும் வரையறை என்பது இருக்கின்றது. ஒரு காலத்தில் இருக்கிறது இன்னொரு காலத்தில் இல்லை. ஒரு இடத்துல இருக்கிறது இன்னொரு இடத்தில் இல்லை. ஒரு வஸ்துவாக இருக்கிறது இன்னொரு வஸ்துவாக இல்லை. ஒரு திசையாக இருக்கிறது இன்னொரு திசையாக இல்லை. ஒரு வர்ண ஆசிரம தர்மங்கள், ஒரு வர்ணத்தில் இருக்கிற தர்மம் இன்னொரு வர்ணத்தில் இல்லை. ஒரு ஆசிரமத்தில் இருக்கிற தர்மம் இன்னொரு ஆசிரமத்தில் இல்லை. இந்த வர்ணம் வேறு, அந்த வர்ணம் வேறு, இந்த ஆசிரமம் வேறு, அந்த ஆசிரமம் வேறுன்னு ஒன்று இன்னொன்றை வரையறைப்படுத்தி இருக்கின்றது. அதான் சீலமில் அப்பரிச்சேதம். ஒழுங்கில்லாத அந்த மேன்மை இல்லாத அந்த பரிச்சேதமானது இந்த விதமான பரிச்சேதங்கள் அனைத்தும், இவ்விதமான வரையறைகள் அனைத்தும். அதனால் இந்த தோற்றத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான வரையறைகளும் இல்லாமல் பத்து திக்கினும் மற்று எங்கும் அடி முடியும் அற்று. 10 திசைகளிலும், 10 திசை, 4 நேர்திசை, 4 கோணல் திசை, ஒரு மேல் கீழ் திசைகள், 10 திசைகள். 10 திக்கினும் மற்றும் மற்ற எங்கும் அடி முடியும் அற்று. முதலும் முடிவும் இல்லாமல், தொடக்கம் இல்லாமல், ஆதி அந்தம் இல்லாமல், சாலவுமே. இப்போ எல்லா காலங்களிலும் எல்லா திசைகளிலும் எல்லா வஸ்துக்களிலும் இருப்பதாக எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்குது. அதனால் தோன்றின நாமரூபத்துக்கு வரையறைங்கிறது இருக்குது. ஆனால் ஒரு மண்ணில் ஒரு பானையை பண்ணிட்டாக்கா, மண்ணில் ஏகதேசமாக பானையை பண்ணுறோம். பானை ஆகாத மண் இருக்குது, அதிலேருந்து இன்னும் 10 பானை பண்ணலாம். 10 பானை பண்ணாலும் அதற்கு மேலேயும் மண் இருக்குது. பானைகள் வந்த பிறகு அந்த பானைகளுக்குள்ளே இந்த பானை அந்த பானை இல்லைன்னு வரையறை இருக்கலாம். ஆனால் எல்லா பானைகளுக்குள்ளும் ஒரே மண் தான் இருக்குது என்பது போல இந்த கால தேச வருந்துங்கிறது மாயையினால் பண்ணப்பட்டது. எல்லா பேதங்களுக்குள்ளும் எல்லா பரிச்சேதங்களுக்குள்ளும் பரிச்சேதம் இல்லாததாக, அதற்கு ஆத்மாவாக, அது ஆத்மா சர்வாதாரம், அதெல்லாம் பார்த்துமே, சர்வாத்மா சர்வாதாரம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த லட்சணங்கள்லாம் இருக்குது. அப்படி எல்லாவற்றுள்ளும் இருப்பதாக 10 திக்கினும் மற்றும் எங்கும் அடிமுடி அற்று சாலவுமே சர்வ பரிபூரணமாக, பரிபூரணமான பரிபூர்ணமாக, மிகவுமே, சாலவுமே மிகவுமே, சர்வ அனைத்துள்ளும், சர்வ பரிபூரணம், பூர்ணம்னாலே முழுமை, அதுலேயும் பரிபூர்ணம், அதுலேயும் சர்வ பரிபூரணம்னா எந்த விதத்துலேயும் நமக்கு சந்தேகம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறார். பூரணம்னா பூர்ணம், பூர்ணம்னாலே முழுமை தான், முழுசு தானே. பூர்ணத்தில் குறைன்னு சொன்னேன், 1% குறையுதுனாக்கா அது பூர்ணமாக, பூர்ணம்னாலே 100% தான். இப்போ பரிபூர்ணம்னாக்கா 100க்கு 100, அதனால் 100க்கு 100, அது மாதிரி 100% நான் பரிபூரணம், அதுலேயும் சர்வ பரிபூரணமான, சர்வ பரிபூரணமாக தங்களின் அப்படி இருப்பதினால் நாம் சர்வத்தோ முகம், நான் எல்லா திசைகளிலும் எல்லா பக்கமும் முகம் கொண்டவன். சர்வத்தோ முகனா எல்லா பக்கத்திலும் சர்வ வியாபகமாக இருப்பவன், எங்கும் இருப்பவன்கிற அர்த்தம். சர்வத்தோ முகன் என்று ஓர்வாய். அதனால்
எல்லா நாமரூபங்களுள்ளும் நானே இருக்கின்றேன், ஆத்மாதான் இருக்கின்றது. வேண்டுகோள். இப்படி 108 நாமங்கள் நிர்குண பிரம்மத்தினுடையது. 108 நாமங்களுக்கும் விளக்கம் லட்சணங்களை சொல்லிட்டார். இந்த நாமங்களெல்லாம் ஒரு புஷ்பமாக வைத்து கொண்டு அதை ஒரு மாலையாக்குனா அதை குருவுக்கு சமர்ப்பணம் பண்ணுகின்றார். அதுதான் இறுதிப்பாட்டு வேண்டுகோள்னு போட்டிருக்கு. அவருடைய குருவுக்கு குருவினுடைய அருளால் இந்த பிரம்மம் தமக்கு தெரிந்திருக்கிறது, பிரம்ம லட்சணங்கள் தெரிந்திருக்கின்றது, அதெல்லாம் தொகுத்து முமுட்சுக்களுக்காக ஒரு நூலாக செய்திருக்கிறார். அந்த நூலை குருவுக்கு சமர்ப்பணம் மாலையாக பிரம்ம நாமங்கிற பூக்களால் ஒரு நூல் மாலை செய்திருக்கிறார். அதை சமர்ப்பணம் செய்கின்றார், குருவுக்கு சமர்ப்பணம் பண்ணுறார். ஸ்வயம் பிரகாச இன்பத் தோன்றலே துரிய வாழ்வே பயம்பெரு நினது நாம வளத்தினை மிகத் தொடுத்து தயங்கும் இம்மாலை தன்னை தமியனேன் பிழைத்தற்கே நின் புயந்தனில் அணிந்து எனாலும் புலையனேன் தனையும் காவாய். ஸ்வயம் பிரகாச இன்ப தோன்றலே சுயம் பிரகாச இன்பத் தோன்றலே துரிய வாழ்வே பயம்பெரு நினது நாம வளத்தினை மிகத் தொடுத்து தயங்கும் இம்மாலை தன்னை தமியனேன் பிழைத்தற்கே நின் புயந்தனில் அணிந்து எனாலும் புலையனேன் தனையும் காவாய். ஸ்வயம் பிரகாச இன்பத் தோன்றலே தன்னுடைய குருவை பார்த்து சொல்லுகின்றார். ஸ்வயம் பிரகாச இன்பத் தோன்றலே, ஸ்வயம் பிரகாசமாக இருக்கின்ற குருவே பிரம்மம்னு. குரு பிரம்மா குரு விஷ்ணு, குருவே பிரம்மமாக, பிரம்மத்தை இதுவரைக்கும் எந்த பிரம்மத்தை வர்ணித்தாரோ அந்த பிரம்மமே குருவாக நேராக இருக்குது. அதனால் ஸ்வயம் பிரகாச இன்பத் தோன்றலே, ஸ்வயம் பிரகாச சுரூபமாக இருக்கின்ற இன்ப வடிவமாக இருக்கின்ற பரம்பொருளே, துரிய வாழ்வே துரியமாக ஆத்மாவாக இருக்கின்ற பெரும்பொருளே, வளம்பெரு நினது நாம வளத்தினை பயம்பெரு நினது நாம வளத்தினை உங்களுடைய நாமமாகிய வளத்தினை இந்த லட்சணங்களை மிக தொடுத்து நன்றாக தொடுத்து அழகாக தொடுத்து தயங்கும் இம்மாலை தன்னை இதை ஒரு மாலையாக பாமாலையாக தொடுத்து தொகுத்து தன்னை தமியனேன் பிழைத்தற்கே நின் புயந்தனில் அணிந்து நான் பிழைப்பதற்காக தங்களுடைய அனுகிரகத்தினால நான் பிழைப்பதற்காக தங்களுடைய புயந்தனில் தங்களுடைய புஜங்களில் அணிந்து மாலையாக போட்டு எனாலும் புலையனேன் தனையும் காவாய் அணிந்து என்னாலும் போற்றி வணங்குகின்ற அடியனின் புலையனான என்னை காப்ப. இதுவரைக்கும் பிரம்மம்னு சொல்லிட்டு வந்தார். நாமே பிரம்மம், நாமே எல்லா பிரம்ம லட்சணமாக சொல்லிட்டு வந்து இங்கே என்னென்னா நானும் புலையனேன் தனையும் காவாயினா. அப்போ என்னது அந்த அந்த சிஷ்ய பாவத்தில் சொல்லுகின்றார். குருவுக்கு கொடுக்குற பொழுது குரு பிரம்ம ரூபமாக இருக்கிறார். அந்த குருவுக்கு இந்த பாக்கலை அவருடைய ஞானத்தினால அவருடைய உபதேசத்தினால எனக்கு இந்த ஞானம் கிடைத்திருக்கிறது. ஆகவே அது அவருக்கே சமர்ப்பணம்னா. அதனால் அத்வைத்தம் திரிலோகேஷு குரு நாசகனா, 3 லோகத்திலையும் அத்வைத பாவனை இருக்கணும், குருக்கிட்ட மட்டும் இருக்கக்கூடாதுன்னா. அப்படி இருக்குது ஸ்லோகம் சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்கேன். அத்வைத்தம் திரிசுலோகேஷு குருநா சகனா, குரு இடத்துல நீங்கள் என்ன நீங்களும் பிரம்மம் நானுங்களும் பிரம்மம்னு தோளில் கை போட்டு குருகிட்ட போக முடியாது. அதனால் குரு அவர் பிரம்மம், அவரை பார்க்கிற பொழுது நாம் புலையனேன்னு. அதனால் அவர் கொடுத்த ஞானம் அது இருக்கு இல்லை. ஆனால் அந்த பாவனை சரீரம் உபாதி இருக்கிற பொழுது அவர் குரு தான், சிஷ்யன் சிஷ்யன் தான். அதே மாதிரி ஈஸ்வரன் தான், பக்தன் தான். அதனால் இந்த ஞானம் நமக்கு உள்ள நம்மளுடைய சொரூபத்தை உலகத்தோட சொரூபத்தை புரிந்து கொள்வதற்கு விவகாரத்தில் தர்மம் தான். அதனால்
அங்கே கோயிலுக்கு போனாக்கா அங்கே அவர் ஈஸ்வரன் தான், அவர் படைத்தவர், அவர் எல்லாவற்றையும் ஆட்டிக்கொண்டு இருப்பவர், அவர் பகவான், இந்த ஜீவன் அது பக்தன். அதனால் அந்த சரீரம் இந்த உபாதி பக்தன். அங்கே வேதாந்தம் சொன்னாலும் கடைசியில் தட்சிணாமூர்த்தியை நமக்கு தான் விஸ்வம் தர்ப்பணன்னு ஆரம்பித்து கடைசியில் அப்படி இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு நமஸ்காரம்னா ஆச்சாரியர் அப்படி தானே பாடி இருக்கிறார். எல்லாம் முழுக்க வேதாந்தமாக சொல்லிட்டு கடைசியில் அந்த ரூபமாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை உன்னை நான் நமஸ்காரம் பண்ணுறேன்னு. அதனால் விவகாரத்தில் தர்மம் தான், தர்மாச்சரணம் தான் இந்த தத்துவம் மனதில் புத்தியில் புரிந்து கொள்வதற்கு. அதனால் அந்த ஞானத்தை கொடுத்திருக்கக்கூடிய குருவுக்கு இந்த பிரம்ம நாமாக்களை ஒரு மாலையாக தொடுத்து, அதனுடைய லட்சணங்களை மாலையாக தொடுத்து குருவுக்கே சமர்ப்பணம் செய்து தாங்கள் என்னை காக்க வேண்டும்னா, அதனால் அணிந்து எனாலும் புலையனேன் தனையும் காவா, என்னை காப்பாற்ற வேண்டும், எக்காலத்தும் காப்பாற்ற வேண்டும்னு பிரார்த்தனையோட நிறைவு செய்கின்றார். அது அவருடைய குரு பக்தியை காமிக்கிறது, அவருடைய அவையடக்கத்தை காட்டுகின்றது. இவ்வாறு லக்ஷணாவிருத்தி முற்று பெற்றது. அவருடைய குரு ஸ்ரீ முத்துராமலிங்க சுவாமிகள், அதனால் அது போட்டிருக்கு ஸ்ரீ முத்துராமலிங்க சுவாமிகள் திருவடி வாழ்க. இந்த கோவிலூர் சிதம்பரம் ஞானதேசிக சுவாமிகள் முத்துராமலிங்க சுவாமிகளுடைய சிஷ்யர். முத்துராமலிங்க சுவாமிகள் தான் கோவிலூர் மடத்தை தொடங்கினவர், முதல் குரு ஸ்தாபகர் அவர் தான், கோவிலூர் ஆண்டவர்னு சொல்லுவாங்க. அவருடைய சிஷ்யர்களில் முதல் தலைமுறையில் முதல் சிஷ்யராக இருந்தவர் சிதம்பர ஞானதேசிக சுவாமிகள். அவரால் அழகான இந்த நூல் தமிழில் பிரம்ம சம்ஸ்கிருதத்தில் வேதாந்த நூல்களில் இருக்கக்கூடிய சாஸ்திரங்களில் இருக்கக்கூடிய அந்த லக்ஷணங்களெல்லாம் பிரம்ம நாமங்களெல்லாம் தொகுத்து இது இந்த அஷ்டோத்தரம் சங்கராச்சாரியரால் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு தான் இவங்க குறிப்பில் கொடுக்குறாங்க. பிரம்ம நிர்குண அஷ்டோத்தர நாமாவளி, எப்படி மற்ற இதுக்கு இருக்கிற மாதிரி நிர்குண அஷ்டோத்தர நாமாவளி ஆதிசங்கராலேயே செய்யப்பட்டது. அதற்கு விளக்கமாக இவர் நூல் பண்ணியிருக்கிறார். சங்கராச்சாரியர் நாமத்தை மட்டும் தொகுத்து கொடுத்துருக்கிறார். அதற்கு விளக்கமாக இந்த நூலை தமிழில் எளிமையான்னு தமிழில் நமக்கு சம்ஸ்கிருதம் தெரியாதவர்களுக்காக தமிழில் புரிகிற மாதிரி நம்ம தியானம் நிதித்தியாசனத்துக்காக, முக்கியமானது அதான், நிதித்தியாசனத்துக்காக தொகுத்து கொடுத்துருக்கார். அது நிதித்தியாசன கிரந்தம். முதல் 72 பாடல்கள் நிதித்தியாசன யுக்தினும், பிறகு 73வது பாடல்லிருந்து 108வது பாடல் வரைக்கும் சமாதி யுக்தினும் ரெண்டாக பிரித்து சொல்லியிருக்கிறார். நம்ம பார்த்தோம். எதிர்மறையாக இருக்கக்கூடிய லட்சணங்கள், இது இல்லைன்னு நேத்தி என்று நீக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய லட்சணங்கள் எல்லாம் நிதித்தியாசனத்துக்காகவும், அப்புறம் ஆத்மாவை நேரடியாக சொல்லக்கூடிய நித்தியம் முதலான லட்சணங்கள் சமாதி யுக்தினும் பிரித்து கொடுத்திருக்கின்றார். நாமும் அதை முதல் பாட்டிலே சொல்லியிருந்தார். இந்த பாட்டில் ஒரு பாடலாவது ஒரு லட்சணமாவது யார் தெளிவாக நன்றாக புரிந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் ஜீவன் முக்தர்கள் ஆவார்கள்னு சொல்லியிருக்கிறார். நம்ம 108 பாட்டையுமே நல்லா புரிந்து கொண்டு இருக்கிறோம், நன்றாக புரிந்து கொண்டு இருக்கிறோம்னு நினைக்கிறேன். அதனால் ஜீவன் முக்தர்களாக இது தினசரி தியானமாக ஒரு நாளைக்கு ஒரு நாமம் நம்ம ப்ராக்டிக்கலாக அதையும் செஞ்சு பார்த்துருக்குறோம். அந்த மாதிரி 1, 2 நாமங்களை எடுத்துக்கொண்டு தொடர்ந்து தியானம் பண்ணாக்கா நமக்கும் ஞான நிஷ்டையானது குரு அருளால், ஈஸ்வரனுடைய அருளால் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்வோம். ஹரி ஓம் தத் சத். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओं पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओं शान्ति शान्ति शान्तिः. हरिः ओम्.